வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி இளநீர் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். 6 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். இளநீ தண்ணி 2 இளநியோட தண்ணி எடுத்திருக்கேன். 100 கிராம் சர்க்கரை நமக்கு ஜாஸ்தி வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இளநிலேருந்து எடுத்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சாரப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், ஒரு 6-7 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். தேங்காயை கொஞ்சம் சின்னதாக வெட்டி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாம். தேங்காய் அரைச்சதும் நம்ம அந்த இளநீ தண்ணியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட பாலை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு பால் கொதித்ததும் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கை அதில் சேர்த்துடலாம். கண்டென்ஸ் மில்க்கு நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை அதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துருக்கேன், அதையும் அதில் சேர்த்துடலாம். சாரப்பருப்பு அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா ஆறணும். ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துடலாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இளநியும் அதில் சேர்த்துடலாம். இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு நல்லா கூலிங்காக சர்வ் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.